ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கேடி வீட்டில். ஸோ இந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா என் பொண்ணு பரதநாட்டியம் பர்ஃபார்ம் பண்ணியிருந்தான் ஸ்கூலில். ஸோ ஜஸ்ட் ஒரு ஃபோட்டோ நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவளை ரெடி பண்ணி நான் வந்து ஸ்கூலில் அனுப்பிச்சிட்டு, ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ரெடி பண்ணுறதுக்கே எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 to 3 hours ஆகிடுச்சு. என் பெரிய பொண்ணும் ஹெல்ப் பண்ணேன். ஸோ அவள் ஸ்கூலுக்கு கிளம்புன பிறகு நான் வந்து நேற்று வந்து கொஞ்சம் மொச்சக்கொட்டை ஊற வச்சுருந்தேன். ஸோ அதை வந்து நான் இன்றைக்கி வந்து எல்லாமே பிதுக்கி எடுக்கணும். ஸோ எங்களுக்கு வந்து பிதுக்கு பருப்பு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் நான் வந்து வெளியில் பார்த்திங்கன்னா 400 rupees கேஜி என்னவோ சொல்லி நான் வாங்கிட்டு வந்திருந்தேன், ஒரு 2 kg கிட்ட. பட் ரொம்பவே ஸ்மெல்லு நல்லாவே இல்லை. குழம்பு பண்ணும்போது பார்த்திங்கன்னா குழம்பே ஒரு மாதிரி கெட்டு போன ஸ்மெல் வந்துடுச்சு. ஸோ அதனால் சரி நான் என்னத்துக்கு நம்மளே வீட்டில் வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து ஊற வச்சு பிதுக்கி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி அதனால் நான் வந்து இப்போது நேற்று ஊற வச்சது இன்றைக்கி தான் பிதுக்கி எடுக்கணும் எல்லாமே. ஸோ அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா என் பையன் வந்து கொஞ்சம் கேரட் அல்வா பண்ண சொல்லியிருந்தான், அவன் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் எடுத்துகிட்டு போகணுன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் வந்து காலையிலேயே நான் வந்து என்ன பண்ணேன், கேரட்டை வச்சு ஜஸ்ட்டு ஸ்மாஷ் பண்ணி எடுக்கிறேன். நான் திருவெல்லாம் இல்லை, ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணுறேன் கேரட் அல்வா. அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா எனக்கு வந்து பூஜை பண்ணிடணும் மார்னிங்கே. எனக்கு வந்து அது ஒரு ஹேபிட் மாதிரி. நான் பண்ணலைன்னா எங்கள் வீட்டில் யாருன்னா பண்ணிடுவாங்க பூஜை. அன்றைக்கி யாரும் பண்ணலை, நான் தான் பண்ணணுமா இருந்தது. அதனால் வந்து நான் வந்து இமிடியேட்டாக எல்லா வேலையும் ஒரு சைடில் வச்சுட்டு ஃபஸ்ட்டு குளிச்சுட்டு வந்து நான் வந்து பூஜை வேலை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன்னா காலையிலேயே பண்ணிடணும் பூஜை. ஈவினிங்கும் நாங்கள் கண்டிப்பாக வந்து 2 டைம் பூஜை பண்ணுவோம், காலையிலையும் ஈவினிங்கும். ஸோ அதனால் சரி பூவெல்லாம் போட்டு மடமடன்னு பூஜை பண்ணிட்டேன். இது வந்து நான் ஷார்ட்ஸில் கூட போட்டிருந்தேன். காலையில் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து கரெக்டாக ஒரு 6 o'clock நல்ல வெயில் வந்து பூஜை ரூமில் வர ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா டைரெக்டாக வந்து பெரிய ஜன்னல் இருக்க தொட்டு நல்லாவே வெளிச்சமாக இருக்கும் காலையில் பூஜை ரூம் பார்க்குறதுக்கு. அவ்வளோ நல்லா இருக்கும் பார்க்க. ஸோ அது ஆயிடுச்சு. என்னோடய பூஜை முடிச்சுட்டு நெக்ஸ்ட் வேலை பார்த்திங்கன்னா பிதுக்கி எடுக்கணும். அதுவே ரொம்ப டைம் எடுக்கும். சரி இன்னும் கேரட் அல்வா வேறு பெண்டிங்கில் இருக்குது. நான் எல்லாமே அப்படியே விட்டுட்டு தான் நான் வந்து இந்த வேலை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதை முடிஞ்ச பிறகு தான் நான் போய் அந்த வேலைலாம் கண்டினியூ பண்ணோம். அதுக்கப்புறம் சமைக்கணும். ஸோ நிறைய வேலை இருக்குது. சரி 1 by 1 முடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு இந்த வேலை முடிச்சுட்டா நம்ம வந்து ஈஸியாக கேரட் அல்வா பார்த்திங்கன்னா நான் வந்து வச்சு கேரட்டை அதுக்கப்புறம் ஸ்மாஷ் பண்ணி செய்ய போகிறேன். ரொம்ப சிம்பிளாக தான் செய்கிறேன். துருவி பண்ணிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். பட் எனக்கு வந்து அன்றைக்கி துருவெல்லாம் டைம் இல்லை. எப்போவுமே நான் துருவி தான் செய்வேன். அன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் வந்து ஜஸ்ட்டு ஸ்மாஷ் பண்ணி அப்படியே வந்து நான் பாலை நல்லா திக் பால் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ அதை தான் யூஸ் பண்ணி நான் வந்து 1 லிட்டர் பால் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். 2 kg கிட்ட இருந்தது கேரட்டு. ஸோ அதை தான் நான் வந்து இப்போது வந்து வச்சிட்ருக்கேன். ஸோ இது நல்லா சுண்ட நல்லா நம்ம வந்து கிளறி விடணும். நான் வந்து கேரட் அல்வாக்கு பார்த்திங்கன்னா வெல்லம் தான் ஆட் பண்ண போகிறேன். சுகர் ஆட் பண்ணால் ரொம்ப நல்லா டேஸ்ட் இருக்கும். வெல்லம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட்டு கொஞ்சம் வேறு மாதிரி தான் இருக்கும். பட் அது வந்து கொஞ்சம் ஹெல்தி வெர்ஷன்ன்றதுனால நான் வெல்லம் போட்டு தான் கேரட் அல்வா பண்ணுறேன். ஸோ இது வந்து ப்ராக்கலி பார்த்திங்கன்னா நான் நல்ல வார்ம் வாட்டரில் வந்து சால்ட் போட்டு நல்லா வாஷ் பண்ணி அதை ஃபுல்லாக தண்ணியை ட்ரைன் அவுட் பண்ணி வச்சுருக்கேன். கேரட் அல்வா செய்யும்போது பார்த்திங்கன்னா ரொம்பவே டைம் எடுக்கும். நான் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு செய்யலை, ஏன்னா அடி பிடிச்சிடும்னு. ஸோ நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வந்து குக்கிங் மற்ற வேலை பார்த்துட்டே கிளறி கொடுத்துட்ருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிடும். கேரட் அல்வாக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து முடிஞ்சால் கண்டிப்பாக கோவா சேர்த்து நீங்கள் பண்ணுங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு வந்து வீட்டில் அன்றைக்கி கோவா இல்லை, வாங்கி கொடுக்குறதுக்கு யாரும் இல்லை வீட்டில். ஸோ அதனால் நான் வந்து சிம்பிளாகவே பண்ணி முடிச்சிட்டேன். பட் வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. இது கூட நல்ல வெல்லம்லாம் கொஞ்சம் ஸ்வீட்னஸ் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகிடுச்சு, ஆனாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. கடைசியாக பார்த்திங்கன்னா நெய் நல்லா தாராளமாக விட்டு நம்ம வந்து கேஷ்யூ நட்டு திராட்சைலாம் தாளித்து கொட்டினா நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும். பட் கோவா ஆட் பண்ணால் இன்னுமே நல்ல டேஸ்ட்டு இருக்கும். ஸோ சைட் பை பார்த்திங்கன்னா நான் வந்து பஜ்ஜியும் போட ஆரம்பிச்சிட்டேன். ப்ராக்கலி பஜ்ஜி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ரெகுலராக நம்ம பண்ணுற மாதிரி தான் இந்த பஜ்ஜி நான் போட்டேன். எப்போவுமே பார்த்திங்கன்னா நான் வந்து வெஜிடேபிள்ஸ் அவங்களுக்கு எதனா பிடிக்கலன்னா நான் இப்படி பஜ்ஜி இல்லைனா வேறு மாதிரி எதனா செஞ்சு அவங்களுக்கு வந்து நான் கொடுத்துருவேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி ரொம்பவே டேஸ்ட்டாக வந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி நம்ம வந்து வேறு பஜ்ஜியெல்லாம் செய்கிறோமோ சேம் அதே தான். இதை வந்து ஜஸ்ட் நம்ம வந்து பாயிலிங் வாட்டரில் சுடு தண்ணியில் வந்து சால்ட்டு மஞ்சத்தூளில் கொஞ்சம் அதை வந்து அலசிட்டு
நல்ல தண்ணி இருத்துட்டு அப்புறம் பஜ்ஜி போட்டிங்கன்னா பர்ஃபெக்டாக வரும். ஸோ கொஞ்சம் ப்ரௌன் ரைஸ் வச்சுருந்தேன், அதுக்கப்புறம் பச்சைப்பயிர் குழம்பு வச்சுருந்தேன் அன்றைக்கி. ஸோ சைட் டிஷ் பார்த்திங்கன்னா ப்ராக்கலி பஜ்ஜி தான் அன்றைக்கி பண்ணியிருந்தேன் நான். ஸோ எங்களுக்கு ஒயிட் ரைஸ் வச்சுருக்கேன். எங்கள் ஹஸ்பண்ட் தான் சாப்பிடுவாங்க, நாங்கள் சாப்பிட மாட்டோம். ஸோ பசங்கள்லாம் பார்த்திங்கன்னா நானும் பசங்க எல்லாமே சேர்ந்து நாங்கள் வந்து சாஸில் வச்சு சாப்பிட்டோம். ப்ராக்கலி பஜ்ஜி ரொம்ப நல்லாயிருந்து, நீங்கள் ஸ்நாக்ஸாக கூட பண்ணி கொடுக்கலாம் பசங்களுக்கு. ஸோ நான் பார்த்தீங்கன்னா கேரட் அல்வா வந்து பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து நெய்யில் வந்து நம்மளுக்கு தேவையான என்ன ட்ரை ஃப்ரூட்ஸ் தேவையோ அதெல்லாம் நீங்கள் வந்து நல்லா தாராளமாக நெய்யை விட்டு இதில் சேர்த்துட்டிங்கன்னா போதும். ஸோ நான் வந்து எல்லாமே எடுத்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இதெல்லாம் சேர்த்து கலந்து விட்டுட்டேன். ஸோ பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்தது. பட் திருவி போடுற டேஸ்ட்டும் இது வேவிச்சு செய்யறதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக இருக்குது. முன்னெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய ஸ்வீட் ஐட்டம்ஸ் நான் வீட்டில் செய்வேன். இப்போ கொஞ்சம் வந்து நான் அவாய்ட் பண்ணுறேன். ஏன்னா வந்து பசங்களும் வெயிட் போட்டுட்ருக்காங்க, நானும் வந்து நல்ல வெயிட் போட்டுட்டேன். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் மேக்ஸிமம் வந்து ஸ்வீட் அவாய்ட் பண்ணுறோம். இல்லைன்னா பார்த்திங்கன்னா ரொம்பவே ஸ்வீட் எங்களுக்கு பிடிக்கும் எல்லாருக்குமே, அதனால் ரெகுலராகவே சாப்பிட்டுட்டு இருந்தோம் முன்ன. ஸோ இந்த வேலை முடிஞ்சோடனே எல்லாமே நான் எடுத்து வச்சுட்டு, இன்னும் பாருங்கள் நான் வந்து பிதுக்கு பருப்பு நான் தொடவே இல்லை அதுக்கப்புறம். ஸோ இதுக்கப்புறம் வந்து நான் வந்து லஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் உட்காந்து பிதுக்க ஆரம்பித்தேன். பாருங்கள் இவ்வளோ வந்திருக்கு. ஆனால் எனக்கு வந்து ரொம்பவே டைம் எடுத்துச்சு இதெல்லாம் பிதுக்கி எடுக்க. பட்டு வர்த்து த டைமுன்னு தான் சொல்லணுங்க. ஏன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது கொழும்பு நான் செஞ்சது இதில். ஸோ நம்மளுக்கு வந்து பிதுக்கு பருப்பு சாப்பிட்ணுன்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து வெளியில் வாங்காதீங்க, வீட்லேயே கொஞ்சம் எஃபர்ட்ஸ் போட்டு இப்படி பிதுக்கி எடுத்துகிட்டு செய்யுங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. அதுவும் என் மாதிரி பிதுக்கு பருப்பு ரொம்ப பிடிக்கிறவங்களா இருந்தால் கண்டிப்பாக வந்து கொஞ்சம் டைமில் நீங்கள் வந்து நான் பார்த்திங்கன்னா அன்றைக்கி டிவி பார்த்துட்டே இதை வந்து இது பண்ணிட்டேன். ஸோ அதனால் எனக்கு வந்து ஒன்றும் பெருசாக இது தெரியல, எனக்கு பெயின்ஃபுல்லாக ஒன்றும் தெரியல. பட் நல்லாவே இருந்தது குழம்பு. ஸோ இதை வந்து எடுத்து ஒரு பாட்டிலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நான் எடுத்து வச்சிட போகிறேன். ஸோ இது ஏர் டைட் பாட்டிலில் வந்து நான் வந்து இவ்வளோ தான் வந்தது எனக்கு ஆக்சுவலாக 2 kgக்கு. ஸோ இதை வந்து நான் எடுத்துகிட்டு போய் ஃப்ரிட்ஜில் வச்சிட போகிறேன். வச்சுட்டு நெக்ஸ்ட் டே தான் யூஸ் பண்ண போகிறேன். ஜஸ்ட் இது பார்த்திங்கன்னா நீங்கள் நான்வெஜ்ஜில் கூட ஆட் பண்ணலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதை அனுப்புறதுக்கு நான் வந்து காஃபி குடிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா பார்த்திங்கன்னா ஈவினிங் ஆகிடுச்சு, அதுக்குள்ளே எனக்கு ரொம்பவே டயர்டாக இருந்தது. சரி ஃபஸ்ட்டு வந்து ஒரு காஃபி குடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காஃபி வந்து குடிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா பார்த்திங்கன்னா நைட் அகெயின் நான் வெஜிடபிள் மார்க்கெட் போன மாதிரி இருந்தது, கொஞ்சம் காய்ங்க இல்லாமல் இருந்தது வீட்டில். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ஒரு 6:30 7 o'clock அப்படி தான் போயிருந்தேன் வெஜிடபிள் மார்க்கெட்டுக்கு. ஸோ அங்கே வந்து கொஞ்சம் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா வெஜிடபிள் எனக்கு வந்து பெருசாக ஒன்றும் கிடைக்கல. ஸோ எது இருக்குதோ கொஞ்சம் அப்பத்துக்கு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தேன். 2 kg உருளைக்கிழங்கு, 2 kg கேரட்டு, அப்படி பீன்ஸு அந்த மாதிரி என்ன இருந்ததோ அப்படி வாங்கிட்டு வந்தேன். பீட்ரூட் பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது, அதனால் பீட்ரூட்டும் வாங்கிட்டேன். ஸோ இது வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் vlog தான் நான் கண்டினியூ பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். முன்னாள் நைட்டே பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து சிக்கன் வாங்கிட்டு வந்தோம், ஏன்னா மார்க்கெட் போயிருந்தோன்ற தொட்டு முன்னாள் நைட்டே வாங்கிட்டேன். ஸோ இதில் வந்து கொஞ்சமாக நான் வந்து பிதுக்கு பருப்பு எடுத்து நான் வந்து சிக்கன் குழம்பு பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு உருளைக்கிழங்கு எல்லாமே சேர்த்துருக்கேன் சிக்கனில். ஸோ கொஞ்சம் தேங்காய் ஊற்றி நான் ஃபுல் ரெசிபி ஷேர் பண்ணல, இது ரொம்ப சிம்பிளாக தான் நான் பண்ணியிருந்தேன் அன்றைக்கி குழம்பு. பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது அன்றைக்கி குழம்பு. ஏன்னா நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக நம்ம பண்ண பிதுக்கு பருப்பில் செய்கிற டேஸ்ட்டே வேறு. ஸோ அது செஞ்சுட்டு பார்த்திங்கன்னா நான் வந்து ஆனியன் தோசை எல்லாருக்கும் பண்ணிட்டேன். மார்னிங் வந்து டிஃபன் வந்து ஆனியன் தோசை தான். ஆனியன் தோசைக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து நிறைய ஆனியன் சேர்த்துருக்கேன், காரப்பொடி சேர்த்துருக்கேன். அதனால் வந்து எங்கள் வீட்டில் யாரும் வந்து சட்னியெல்லாம் லைக் பண்ண மாட்டாங்க, காரப்பொடி இருந்தாலே போதும். ஸோ அதனால் காரப்பொடி வந்து மேலேயே தூவி எல்லாேருக்கும் 1 by 1 தோசை அங்கே டிஃபன் வேலையும் ஆகிட்டுருக்கு. ஸோ சைட் பை பார்த்திங்கன்னா எனக்கு வந்து மதியானம் லஞ்சுக்கும் நான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா நல்லா நீங்கள் வெஜ் புலவு கூட நீங்கள் பண்ணலாம். வெஜ் புலவில் கூட ஜஸ்ட் 1 கப் அளவுக்கு நீங்கள் இந்த பிதுக்கு பருப்பு போட்டு சேர்த்து பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது வாசனையே வந்து வேறு லெவலில் இருக்கும். ஸோ எப்போனா ட்ரை பண்ணுங்கள், வெஜ் புலவில் ஆட் பண்ண முடிஞ்சால் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஒரு நான்வெஜ்ஜில் தான் போடணும்னு இல்லை, நீங்கள் வெஜ் குருமாவில் எனி ஐட்டம் உப்புமா பண்ணிங்கன்னா அதில் கூட நீங்கள் வந்து சேர்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா சரி ஒரு பெரிய சைஸ் லெமன் வந்து எப்போவுமே வந்து நான் வந்து இந்த மாதிரி கொழும்பு தேங்காய் விட்டு கொழும்பு செய்யும் போது நான் வந்து ஒரு பெரிய சைஸ் லெமன் லாஸ்ட்டில் வந்து சேர்த்துருவேன். ஏன்னா நான் வந்து எந்த நான்வெஜ் ஐட்டம்லேயும் பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் தக்காளி வந்து கம்மியாக தான் சேர்ப்பேன். ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து vlog கண்டினியூ பண்ண முடியல என்னால். இது வந்து நைட்டு ஒரு 8 o'clock தான் நான் வந்து vlog கண்டினியூ பண்ணிகிட்ருக்கேன்.
ஈவினிங் பார்த்தீங்கன்னா எங்கள் ஹஸ்பண்ட் வந்து வெளில போயிருந்தாங்க. நான் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். ஏன்னா இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா பெங்களூரில் வந்து டே டைமில் வந்து ரொம்பவே அனலாக இருக்குது. ஒரு 6 o'clock அப்படி போக போக தான் கொஞ்சம் வந்து கூல் ஆகுது. ஸோ சிவராத்திரி கூட இன்னும் ஸ்டார்ட் ஆகலை, அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அனலாக தான் இருக்குது. இது வந்து ஸ்டார் ஃப்ரூட்டுன்னு சொல்லுவாங்க. இது யார் யாருக்கு பிடிக்கும்னு வந்து கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து என் பசங்களுக்கு ரொம்ப விரும்பி, என் பசங்க 3 பசங்களும் சாப்பிட்ற ஒரு ஃப்ரூட்டு. ஆனால் ரொம்ப ரேராக தான் கிடைக்கும் எங்கள் ஏரியாவில் அந்த ஃப்ரூட்டு. ஸோ இது பார்த்தீங்கன்னா நான் வந்து நெக்ஸ்ட் டே வந்து ஈவினிங் ஒரு 8 o'clock மேலே தான் நான் விலாக் ஸ்டார்ட் பண்ணேன். அன்றைக்கி ஃபுல் டே வந்து விலாக் எடுக்கலை நான். மறுநாள் பார்த்தீங்கன்னா நைட் டின்னர் வந்து சேமியா உப்புமா தான் பண்ணியிருக்கேன். அனில் சேமியா வாங்கிட்டு வந்திருந்தாங்க எங்கள் வீட்டில். ஸோ அதை வச்சு நான் வந்து உப்புமா பண்ணிகிட்ருக்கேன். நைட்டு டின்னர் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்னன்னு தெரில, எனக்கு கொஞ்சம் லேசியாக இருந்தது. எப்போவுமே சப்பாத்தி இல்லைனா வேறு எதுனா பண்ணிகிட்டே இருப்பேன். அன்றைக்கி வந்து சரி சேமியா பண்ணிடலாம், எல்லோரும் சாப்பிட்டு தூங்கினா போதுன்ற மாதிரி தான் இருந்தது அன்றைக்கி எங்களுக்கு சிச்சுவேஷனு. காலையில் வந்து தயிர் காலையில் இல்லை, ஆக்சுவலாக வந்து நான் வந்து 2:30 மணியோ 3 மணிக்கோ தான் தயிர் நான் ஊற்றினேன். பட் அதுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா நல்லாவே இதுவாகிடுச்சு. காலைல கொஞ்சம் சாம்பார் வச்சுருந்தேன், முள்ளங்கி நூக்கல்லாம் போட்டு பீட்ரூட் பொரியல் பண்ணியிருந்தேன். ஸோ அதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்து இப்போ வந்து காலி பண்ணால் போதும். எங்கள் வீட்டில் சேமியா உப்புமாவுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக ஏதோ சட்னி அது இதெல்லாம் அரைக்க தேவையில்ல. கொஞ்சம் ஸ்பைஸியாக செஞ்சால் போதும். நான் கொஞ்சம் நெய் விட்டு எல்லோரும் சாப்பிட்டுடுவாங்க. ஸோ எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் கர்டு வச்சு கர்டில் சர்க்கரை போட்டு சேமியா உப்புமாவை தொட்டு கூட சாப்பிடுவாங்க எங்கள் பசங்க. ஸோ அந்த மாதிரி அதனால் வந்து எனக்கு சட்னி அரைக்கணுன்ற வேலையெல்லாம் ஒன்றும் பெருசாக கிடையாது. ஸோ அதனால் வந்து சிம்பிளாக முடிச்சிட்டேன் அன்றைக்கி டின்னரு. ஸோ பார்த்திங்கன்னா நல்லா சாப்பிட்டு இவ்வளோ தான் மிச்சம் இருக்குது சேமியா. ஸோ இதை வந்து அப்படியே எடுத்து வச்சுட்டு போகிறேன். பையனுக்கு வந்து நெக்ஸ்ட் டைம் வந்து ஃப்ரூட்ஸ் கட்ட சொல்லியிருந்தான். அதனால் வந்து ஃப்ரூட்ஸ் வந்து 2 பாக்ஸில் கட்டி வச்சுருக்கேன் அவனுக்கு. ஸோ ஃப்ரூட் பார்த்திங்கன்னா மேலே கொஞ்சம் சால்ட்டு அப்புறம் பெப்பர் பவுடர் போட்டு நான் வந்து கட்டி வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து நான் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். மார்னிங் அவன் எடுத்துன்னு போயிடுவான். ஏன்னா அவன் கொஞ்சம் சீக்கிரம் கிளம்புற தொட்டு நான் வந்து பேக் பண்ணி வச்சுருவேன் நைட்டே. ஏன்னா எனக்கு காலையில் வந்து சின்ன பொண்ணுக்கு எல்லாம் லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணணும், பிரேக்குக்கு வேறு ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ அதனால் வந்து ஃப்ரூட்ஸ் மட்டும் நைட் கட் பண்ணி வச்சுருவேன் பையனுக்கு, அவன் எடுத்துகிட்டு போயிடுவான். ஸோ அப்படியே வந்து கொஞ்சம் வந்து தர்பூஸ் பசங்களுக்கும் கட் பண்ணி நான் அன்றைக்கி நைட்டு கொடுத்துட்டேன். எல்லாம் சாப்பிட்டு முடித்து தூங்கியாச்சு. ஸோ நான் வந்து கிச்சனெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சேன். கொஞ்சம் வந்து பீன்ஸ் எல்லாம் கொஞ்சம் இது மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். நாளைக்கு வாஷ் பண்ணி பொடியாக நறுக்கி பொரியல் பண்ணிக்கலாம்னு சொல்லிவிட்டு, இது வந்து சாம்பார் இவ்வளோ தான் மிச்சம் இருந்தது. அதை நல்லா வேறு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். சாம்பார் பார்த்திங்கன்னா அன்றைக்கி வந்து நூக்கல் போட்ட சாம்பார் தான். நூக்கலும் கொஞ்சம் முள்ளங்கியும் 2ம் சேர்த்து நான் வந்து சாம்பார் பண்ணியிருந்தேன். சரி அது இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே நம்ம வந்து கொதிக்க வச்சு வைக்கணுமா இருக்குது, இல்லைனா வந்து கெட்டு போயிடுது. ஸோ அதனால் வந்து ஒரு நைட் ஒரு 9 o'clock 9:30 இல்லைன்னா 10 மேக்ஸிமம் 10க்குள்ளே எல்லாமே கொதிக்க வச்சுருவேன். எதனா மிச்சம் இருந்தால் நாளைக்கு வந்து தோசை எதனா பண்ணாக்கா நம்மளுக்கு வந்து அந்த சாம்பார் யூஸ் பண்ணிக்குவேன் நான். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து இது வந்து நெக்ஸ்ட் டே ஒரு 12:30 போல் நான் வந்து வ்ளாக் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ 12:30க்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து ப்ரௌன் ரைஸ் வச்சுருந்தேன் எங்கள் ஹஸ்பண்டுக்கு. இது நேற்று சாம்பார் வந்து நான் காலையில் யூஸ் பண்ண முடியல. ஏன்னா நாங்கள் வந்து காலையில் பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு வந்து ஒரு ப்ரெட்டு அப்புறம் ஆம்லேட் தான் நான் வந்து போட்டு கொடுத்துருந்தேன். ஸோ அதனால் ஒரு மீன் வந்து கலந்து வச்சுருக்கேன். லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு வந்து போஹா கொடுத்துருந்தேன். போஹா வந்து அதை லெமன் கொஞ்சம் ஆட் பண்ணி கொஞ்சம் நிறைய கலக்காலாம் போட்டு செஞ்சேன். என் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இதுதான் மிச்சம் இருந்தது. ஸோ லஞ்சுக்கு அது கட்டி அமைச்சிருந்தேன். பிரேக்குக்கு வந்து ஃப்ரூட்ஸ் எல்லாம் கட் பண்ணி அமைச்சிருந்தேன். ஸோ ப்ரெட்டு ஆம்லேட் வந்து நாங்கள் வந்து வீட்டில் சாப்பிட்டோம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. ஸோ காலையிலே பார்த்திங்கன்னா ஏஞ்சோடனே நான் வந்து மீன் வாங்கி கொடுத்துட்டாங்க ஃப்ரெஷ்ஷாக. ஸோ நான் மேரினேட் பண்ணி வச்சுட்டேன் காலையிலே மீன். கொஞ்சம் வந்து தலை வாலெல்லாம் எடுத்து கொஞ்சம் கொழும்பும் வச்சுருக்கேன். ஸோ பார்த்திங்கன்னா கொழும்பெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து காலையிலே செஞ்சு வச்சிட்டிங்கன்னா நல்லா ஊறும். நம்ம சாப்பிட்ற நேரத்துக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நான் இது வந்து ரொம்ப சிம்பிளாக பண்ணியிருந்தேன். புளி ஊற்றி அவ்வளோ டேஸ்ட்டாக வந்தது. ஆக்சுவலாக மார்னிங்கே பண்ண தொட்டு நல்லாவே ஊறி இருந்தது கொழும்பு. ஸோ ஒரு பக்கம் வந்து தலை வாழை வச்சு நான் வந்து ஜஸ்ட் சிம்பிளாக ஒரு கொழும்பு வச்சுருந்தேன். நிறைய பூண்டு போட்டு வச்சுருந்தேன் கொழும்பு. ஒரு பக்கம் வந்து மீனை வறுத்திருந்தேன். நேற்று கொஞ்சம் சாம்பார் இருந்தது, ப்ரௌன் ரைஸ், ஒயிட் ரைஸ் இதெல்லாம் பண்ணி வச்சுருந்தேன். பீன்ஸ் பொரியலும் பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. தேங்காய் திருவி போட்டு பண்ணியிருந்தேன். ஸோ
அன்றைக்கி பார்த்திங்கன்னா லஞ்ச் எல்லாம் வந்து நாங்கள் ஒரு 12:30 மணி போலயே நாங்கள் வந்து சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து நாங்கள் டிமார்ட் கிளம்பிட்டோம். முன்னாலே நாங்கள் வந்து பிளான் பண்ணியிருந்தோம் டிமார்ட்டுக்கு போகணுன்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாருமே பசங்க எல்லாருமே கிளம்பிட்டோம். கொஞ்சம் வந்து வெளியில் போகலாம், அப்படியே வந்து நைட்டு டின்னர் அங்கேயே சாப்பிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ மத்தியானம் பார்த்திங்கன்னா லஞ்ச் எல்லாம் முடிச்ச கையோட ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக கிச்சன் க்ளீன் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து கிளம்பியாச்சு. டிமார்ட் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டிலேருந்து ரொம்ப தூரம் தான். ஸோ ஆனாலும் வந்து நாங்கள் அங்கே தான், ஏன்னா வீட்டுக்கிட்ட வந்து டிமார்ட் இல்லை. ஸோ அதனால் வந்து நாங்கள் வந்து ஜெயநகருக்கு போய் தான் நாங்கள் வாங்கணுமா இருக்கோம். ஸோ அதனால் ஜெயநகரில் போய் தான் வாங்கணும். பசங்களை இட்டுன்னு போன தொட்டு பார்த்திங்கன்னா அவங்க வந்து அவங்களதே ஒரு தனி ஷாப்பிங் இருக்கும் இல்லையா, அவங்க இஷ்டப்பட்டதும் வாங்கிக்குவாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் சில ஐட்டம்ஸ் வந்து பசங்க என்ன இஷ்டப்பட்டாங்களோ அதெல்லாம் வாங்கிக்கினாங்க. எனக்கு என்ன தேவையோ அதெல்லாம் நான் லிஸ்ட் அவுட் பண்ணியிருந்தேன், அதுவும் வாங்கிட்டேன். ஸோ எனக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் புளியோதரை மிக்ஸு, அந்த ரெடிமேடு கொஞ்சம் ஐட்டம்ஸ் தேவைப்பட்டது. ஏன்னா காலையில் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சுன்னா பசங்களுக்கு லஞ்சுக்கு கட்டி கொடுக்குறதுக்கெல்லாம் ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு கொஞ்சம் அந்த ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கினேன். ராஜ்மா, அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கோகோ. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெடிப்பு நிறைய ஆகிடுது. ஸோ அதனால் பாடி லோஷன் தேவைப்படுது. ஸோ அதனால் பசங்களுக்காக ஒரு பாடி லோஷனும் வாங்கியிருந்தேன். கொஞ்சம் டிஷ்யூ பேப்பரு, அப்புறம் பார்த்திங்கன்னா ஜிஆர்பி புளியோதரை ரொம்ப நல்லாயிருக்கு, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணலன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் ஸ்லைசஸ்ஸு, சீஸ் ஸ்லைசஸ்ஸு, பூஸ்ட்டு. சின்ன பொண்ணு பார்த்திங்கன்னா கொஞ்சம் பூஸ்ட் குடிப்பா. ஸோ அதனால் வந்து முக்கியமான ஐட்டம் என்னென்ன தேவையோ அதெல்லாம் வாங்கிட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா டியூஸ்டே மார்னிங் விலாக் தான் ஃப்ரெண்ட்ஸ். மார்னிங் பார்த்திங்கன்னா பசங்களெல்லாம் காலையிலே லஞ்சு பிரேக்கெல்லாம் கட்டி அமுச்சிட்டு ஃபுல் கிச்சன் க்ளீன் பண்ணி அதுக்கப்புறம் நான் வந்து குளித்து பூஜை ரூமுக்கு வந்து பூஜை பண்ணியாச்சு. இது டியூஸ்டேஸ் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் வந்து முருகருக்கு பூஜை பண்ணிவிடுவோம். ஸோ நாங்கள் வந்து ரொம்ப நம்புவோம் முருகரை. ஸோ டியூஸ்டே வந்து கம்பல்சரி வந்து பூஜை காலையில் முடிச்சிடுவோம். காலையிலே பூவெல்லாம் எங்கள் ஹஸ்பண்ட் வாங்கி கொடுத்துருவார், பூ பழம்லாம். ஸோ பூஜையும் முடிச்சாச்சு அன்றைக்கி. ஸோ காலையில் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஒரு 11 மேலே தான் நான் வந்து கிச்சன் க்ளீனிங்கெல்லாம் பண்ணி வெளில வந்தது. அதுக்கப்புறம் தான் போய் குளிச்சுட்டு சரி நான் வந்து பூஜை வேலையை ஆரம்பித்தேன். ஸோ பூஜை முடிச்சிட்ட பிறகு பார்த்திங்கன்னா எனக்கு வந்து அதுக்கப்புறம் லஞ்ச் செய்கிற வேலை மற்ற வேலைலாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து நான் அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிவிட்டு, இல்லைனா அதெல்லாம் முடிச்சுட்டு நான் வந்து பூஜை பண்ணணுன்னா பார்த்திங்கன்னா 1 மணி 1:30 மணியே ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு வந்து பூஜை பண்ணுறதுக்கு கொஞ்சம் சங்கடமாக இருக்கும். ஸோ அதனால் வந்து காலையிலேயே நான் ஒரு 11:30க்குள்ளே தான் பூஜை பண்ணணுன்னு நான் எப்போவுமே ப்ரிஃபர் பண்ணுவேன். ஸோ நான் வந்து ஜஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து எங்கள் வீட்டில் இருக்க சிலைங்களை வந்து ஜஸ்ட் காமிச்சிட்ருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஹேங்கிங் விளக்கு இருக்குது வீட்டில். நாங்கள் வந்து ரொம்ப ரெகுலராக இதில் விளக்கெல்லாம் ஏற்ற மாட்டோம். நாங்கள் ஜஸ்ட் ஷோக்காக தான் வச்சுருக்கிறது. எப்போனா ரேராக வந்து நாங்கள் வந்து விளக்கு ஏற்றுவோம் அதில். ஸோ எங்கள் வீட்டு முருகர் இவர் தான். ஸோ க்ளோஸ்அப்பில் ஜஸ்ட் காட்டிகிட்ருக்கேன். எங்கள் வீட்டில் வேலும் வச்சுருப்போம், பெரிய வேல், ஆனால் ரொம்ப ஹெவியாக இருக்கும். இதுதான் அந்த வேல். ஸோ முக்கியமாக நாங்கள் வந்து டியூஸ்டேஸ் பூஜை பண்ணிவிடுவோம். இந்த வேல் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹெவியாக இருக்குங்க ஆக்சுவலாக பார்க்க. ஸோ கொஞ்சம் மெயின்டைன் பண்ணுறது கஷ்டம்தான் பூஜை ரூம். ஏன்னா எல்லா சிலையும் பார்த்திங்கன்னா செம்ம வெயிட்டாக இருக்கும். நீங்கள் ஒன்று எடுத்து நாங்கள் வந்து கழுவி அதை வைக்கிறதுக்குள்ளே போதும் ஆகிடும். எனக்கு பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு ½ டே மேலேயே எடுத்துரும் நான் வந்து பூஜை ரூம் க்ளீனிங் ஸ்டார்ட் பண்ணேன்னா. ஏன்னா அவ்வளோ கஷ்டம் இருக்குது க்ளீனிங் பண்ணுறது. ஏன்னா பெரிய பெரிய சிலைன்னு பார்த்திங்கன்னா மெயின்டைன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் சாமி ரூம் பார்த்திங்கன்னா அவ்வளோ கலையாக இருக்கும், அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ அது வந்து அதோட இதுவே தனி தான். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.